வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 898 மனிதனுக்கு தேவையானவை என்ற தலைப்பிலே குருவர்கள் 1955 எழுதியிருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். மனிதனுக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்வதற்கு ஓர் துணையும் வேண்டும். தனிமனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனித முறையில் பகிர்ந்து துய்த்து வாழ பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும். வாழ்க வளமுடன். மனிதனுக்கு உணவு, உடை, வீடு இவை அவசியம் தேவையாகிறது என்பதை கூறிய குரு, மற்றவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் அவர்களுடன் பேசுவதற்கும் அந்த மனதை நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள அவர்கள் பேசும் அந்த மொழியை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறி, இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் அந்த திருமணம் செய்யும் அந்த பருவத்தை எய்திவிட்டால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும். அனைவருமே இல்லறத்தில் இருந்துதான் பிறகு ஞானம் பெறுவது சிறப்பு என்பதை கூறி, ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும் என்று கூறுகிறார். தனிமனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து, தனிமனிதன் சக்திகள் விரயமாகாமல் அவைகள் அத்தனையும் ஆக்கப்பூர்வமாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் அமையுமாறு சகல விதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம், சகல விதமான வாழ்க்கை வசதிகளையும் ஒரு மனிதன் தெரிந்திருக்கவும் அவைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கவும் புனித முறையில் பகிர்ந்து துய்த்து வாழ என்று கூறுகிறார். புனித முறையில் இந்த இறைவனை உணர்ந்து, அப்பொழுது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பதாக அந்த புனிதம் வருகிறது. பகிர்ந்து துய்த்து வாழ புனித முறையில் அறநெறி வாழ்வில் ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதாக தன்னை மாற்றிக்கொள்வதாக அந்த புனிதம் அமையும் போது பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று தெரிவிக்கிறார். பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும். இவ்வாறு அனைத்திலும் அவர்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அனைத்தையும் சகல விதமான அனைத்தையும் தெரிந்து அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பவர்களாக தன்னை மலர்த்தி கொண்டவர்களே அனைவரும் கூடி அந்த ஆட்சி முறையில் இருக்கும்போது உலக அமைதிக்காக அது வித்திடும் என்பதை கூறி, மனிதனுக்கு தேவை என்று பார்க்கும்போது இவை அனைத்தும் தேவைதான். இவைகளை புனித முறையில் பெற்று மனிதன் பொது வாழ்வில் கூட்டாட்சி முறையில் இயங்குவது சிறப்பு என்று கூறும் குருவினுடைய கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.